ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு பாசிவ் இன்கம் வீடியோ அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். டாப் 6 ஆன்லைன் பாசிவ் இன்கம் ஐடியாஸ் ஸ்பெசிபிக்கலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண கஷ்டத்தினால கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ வந்து ₹500 per day ஸ்பெசிபிக்கலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ஆன்லைன் பாசிவ் இன்கம் ஐடியா. ஸோ இதை வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்கள் டெஸ்க்டாப்லையோ இல்லை லேப்டாப்லையோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியாஸில் அட்லீஸ்ட் 2 இல்லை 3 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்பர் 1, ஆன்லைன் பிஸ்னஸ். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே நம்ம ஆன்லைன் விதத்தில் பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணலாம். இப்போ நம்மளை சுற்றி என்ன இருக்குது? ஒரு டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு வேளை நினைக்கலாம். நேராக ஷாப்புக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு தான் வாங்குவாங்க. சில திங்ஸ் வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பெருசாக வந்து சமைக்க தெரியல, கிரேவியை வைக்க தெரியல. ஸோ தொக்கு வந்து ஆன்லைனில் வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. இல்லை வந்து ஒரு காய திருமேனி ஆயில், ஒரு ஹெர்பல் ஆயில், இதை கூட நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான நீஷையை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணும் பட்சத்தில் ஈஸியாவே ஒரு ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிற வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து வெளியில ஒரு கடையை போட்டு மக்களே வாங்க வாங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாவோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாவோ உங்களுடைய பிராண்டுக்கு நீங்களே வந்து ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், நம்ம மக்கள் எப்பவுமே மொபைலை வந்து நோண்டிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம், உடனே அந்த பர்ச்சேஸை பண்ண போறாங்க. இது மூலமா ஒரு ஆவரேஜா ₹50,000 per month உங்களால ஈஸியா ஒரு ஆன்லைன் ஸ்டோரை வச்சு சம்பாதிக்க முடியும். நம்பர் 2, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஈபே, ஷாப்பிஃபை, எட்சி, இதே மாதிரி மிந்த்ரா, இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. எல்லாருமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 5% ஸ்டில் 10% கமிஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. உங்களுடைய நீஷையை நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. அதே ஐடியா தான் சொல்றேன். தொக்கு இல்ல காய் திருமேனி எண்ணெய் இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள் ஃப்ரீக்வெண்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு அகைன் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலோ இல்ல ஒரு யூடியூப் ஷார்ட்டோ நீங்க வந்து தொடர்ந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க போறாங்க. உங்களுடைய லிங்கை வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிற வந்து வரப்போகுது. இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரஃபா ஒரு ஆவரேஜா ஒரு 60,000 per month அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வழியா உங்களால சம்பாதிக்க முடியும். நம்பர் 3, செல்லிங் இ புக்ஸ். ஸோ நம்ம முன்னால வந்து புக் எழுதுற பழக்கம் வந்து நம்ம நிறைய பேருக்கு உண்டு. ஓகே, நீங்க புக் எழுதுறீங்க, அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், இவங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறீங்க. அப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் இருந்து உங்களுக்கு உண்டான அந்த கமிஷனோ பெனிஃபிட்டோ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமேசான்லேயே வந்து கேடிபி அப்படின்னு ஒன்று வந்துட்டு, ஸோ கிண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அமேசான் கிண்டலை நீங்கள் டார்கெட் பண்ணி கூட நீங்கள் வந்து புக்ஸை வந்து செல் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஐஒய் ஐடியாஸ், டூ இட் யுவர் செல்ஃப் ஐடியாஸை வந்து டார்கெட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கேக் வந்து பண்ண தெரியும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி இல்லை வந்து சிக்கன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து பண்ண தெரியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், இந்தந்த அளவு, இந்தந்த கிளாரிட்டி இமேஜஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு புக்கா நீங்கள் வந்து ஒரு 10 to 15 பேஜஸ்ல நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணும் பட்சத்தில் நீங்க வந்து ஒரு புக்குக்கு வந்து ரொம்ப மினிமமா ஒரு பிரைஸ் வைக்கிறீங்க. லெட்டஸ்ட் டேக் இந்த கேஸ் ₹20 ஒரு புக்குக்கு வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இதை வந்து 100 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. நான் சொல்றது வந்து 100 பேர் வந்து ஈஸியாவே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த புக்கோடைய பிரைஸே வந்து ₹20 அப்படிங்கிற இருக்கும் பட்சத்தில் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் ₹2000 நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்க முடியும். ஓகே, நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் புக் வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்றீங்க. ₹150 200 வரைக்கும் ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றீங்க. அதுல வந்து 5 யூனிட் இல்ல 5 சாப்டர் அப்படிங்கிற வந்து இருக்கு. ஸோ 150 200 வச்சுக்கோங்களேன். 200 100 பேர் வந்து இதை ஆர்டர் பண்ணும் பட்சத்தில் ₹20,000 நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஈஸியா வந்து சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து குவாலிட்டி புக்ஸ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ண அமேசானே உங்களுடைய புக்கை வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் வந்து பண்ணுவாங்க. அமேசான் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதையும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 4, வீடியோ எடிட்டிங். இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து
உங்க தெருவுல வந்து ஒரு ஃபேமஸ் பொலிட்டிக்கல் லீடர் வந்து வாராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவென்ட் எதுக்குனாலும் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இதுக்காக வந்து ஒரு இடத்துல போய் நீங்க வந்து கோர்ஸ் படிச்சு அதை வந்து மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு. அதுல இருந்து தான் எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்நெட்ல நீங்க தொடர்ந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த சாஃப்ட்வேர்ஸ் ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து கூடும். ஸோ நீங்கள் ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன், ஒரு யங் யூடியூபரை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, இந்த யங் யூடியூபர் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆளாக ஆவார். ஸோ இவர் கூட நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அசோசியேட் ஆகி நீங்கள் இன்டர்நெட்ல இருந்து தான் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. அவருக்கு வந்து ஒரு யூடியூப் தம்ப்நெயிலோ இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங்கோ வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது இன்டர்நெட் அண்ட் ஃபேமஸ் டிவி ஷோஸ் எப்படி வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது பொறுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணும் பட்சத்தில் மேபி நீங்கள் ஒரு பிராண்ட் பர்சனாலிட்டியோடைய யூடியூப் சேனல் இல்ல ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதுவே அடுத்த லெவலுக்கு போறதா இருந்தா நீங்களே ஒரு மீடியா பர்சனாலிட்டி ஆகலாம். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மினிமமா ஒரு 60,000 இந்தியன் ருபீஸ் வழியா உங்களால சம்பாதிக்க முடியும். நம்பர் 5, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொலாபரேஷன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை திறந்து பார்த்தா உடனே ஒரு ஃபேமஸ் மூவியோடைய டயலாக்ஸ்க்கு வந்து லிப் சிங்கிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை வந்து ஒரு சாங்ஸுக்கு வந்து வாயை உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பாட்டு தான். இதெல்லாம் தாண்டி நீங்க ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா, ஒரு எடிகேட்டிவா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லும் பட்சத்தில் ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து பில்ட் ஆகும். அதே மாதிரி பிராண்ட்ஸும் உங்க கூட ஈஸியா வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கும்போது அப்போ அவங்க பிராண்ட் கொலாபரேஷன்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறையவே டார்கெட் பண்ணலாம் மோர் தென் யூடியூப் ஷார்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு வியூஸ் நிறையவே உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வரும். ஃபாலோவர்ஸ் நிறைய வந்துட்டேன்னா உடனே பிராண்ட்ஸ் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு 15 செகண்ட் வீடியோ இல்ல ஒரு 1 மினிட் வீடியோ அப்படிங்கிற வந்து அவங்க வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு ஒரு பிக்சட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொலாபரேஷன்ஸ் மூலமா இன்னும் பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து நீங்க பில்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 6, கிரியேட்டிங் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கறத வந்து எதுல இருந்தும் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அகைன் இதே ஐடியாஸ் தான் நான் வந்து சொல்றேன். ஓகே, நீங்க வந்து தொக்கு வந்து பண்றீங்க. இந்த தொக்கு வந்து எப்படி வந்து மேக் பண்றது, இந்த காய் திருமேனி எண்ணெயை வந்து எப்படி வந்து மேக் பண்றது, ஒரு கேக்கை எவ்வளவு சுவை உள்ளதா நீங்க வந்து மேக் பண்ணுவீங்க, சிக்கன் கபாப், சிக்கன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரொசீஜர் வைஸ் நீங்க வந்து சொல்லி கொடுப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப்பாக நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஓகே, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான யூனிட்ஸ் இல்ல மாடியூல்ஸ் நீங்க வந்து ஒர்க் ஷாப்பா கொடுக்கலாம். ஏன் ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இது ரிலேட்டடா ஆன்லைன் ஒர்க் ஷாப் கொடுக்கலாம். கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் எப்படி பண்றது, அனிமேஷன் எப்படி பண்றது, இதெல்லாம் கூட நீங்க ஆன்லைன் ஒர்க் ஷாப்பா கொடுக்கலாம். இதை உங்களுடைய லோக்கல் கம்யூனிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அகைன் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ். இது வழியா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்க இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்பை கொடுத்தீங்கன்னா உடனே மக்கள் வந்து அலைமோதுவாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்து 99 ரூபாயோ இல்ல 999 ரூபாயோ நீங்க சார்ஜ் பண்ணும் பட்சத்தில் ஒரு 5 டேஸ் ஒர்க் ஷாப் இல்ல 10 டேஸ் ஒர்க் ஷாப் இல்ல ஒரு 1 மந்த் ஒர்க் ஷாப் இப்படி தொடர்ந்து நீங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களால ஆன்லைன்ல பாசிவ் இன்கம் வழியா உங்களால சம்பாதிக்க முடியும். So that's it guys. இதுதான் வந்து டாப் 6 ஆன்லைன் பாசிவ் இன்கம் ஐடியாஸ் ஸ்பெசிபிகலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த பாசிவ் இன்கமா மட்டுமே பாருங்க, ஒரு ஆக்டிவ் இன்கமா பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஆக்டிவ் இன்கம் வழியா மேபி ஒரு மினிமமா ஒரு 5,000 இல்ல 10,000 மேபி நமக்கு வரலாம். அதுல கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிற வந்து பெருசு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வந்து நம்மளுடைய கொலீக்ஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் பேசுவோம், டிப்ரெஸ்டா ஆக மாட்டோம். ஸோ நீங்க வந்து ஓகே ஆக்டிவ் இன்கம் இவ்வளவுதான் வருது, பாசிவ் இன்கம் போவோம், பாசிவ் இன்கம் இவ்வளவு வருது அப்படின்னு நீங்க போகும் பட்சத்தில் மேபி உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் உண்டாகலாம். ஸோ உங்களுடைய பாசிவ் இன்கம் வந்து உங்களுடைய ஆக்டிவ் இன்கமை விட டபுள் த டைம்ஸ் இல்ல ட்ரிபிள் த டைம்ஸ் 2 மடங்கு இல்ல 3 மடங்காக கூடும் பட்சத்தில் அதே மாதிரி நீங்க வந்து மக்களோட ஈஸியா வந்து இன்டராக்ட் பண்ண முடியுது, பேச முடியுது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா பாசிவ் இன்கம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போகும். இந்த 6 பாசிவ் இன்கம் ஐடியால அட்லீஸ்ட் வந்து 2 இல்ல 3 பாசிவ் இன்கம் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.